மக்களை மொழி ரீதியாக இன ரீதியாக பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிற விஜய் தமிழக வெற்றி கழகம்னு என் பேர் வச்சுருக்காரு. தமிழ்நாட்டில் என் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு எல்லா மொழிகள்லேயும் ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது கேரளாவில் ஆந்திராவில் போய் கட்சி ஆரம்பிக்க வேண்டியதுனா ஏன் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிறாரு? தமிழக வெற்றி கழகம்னு என் பேர் வைக்கிறாரு. உலக வெற்றி கழகம்னு பேர் வைக்க வேண்டியதுனே அப்படின்னு சீமான் அவர்கள் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. மாநாட்டில் தளபதி அவர்கள் மக்களை பிரித்தாளும் கொள்கை மூலயமா பிரிக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, எல்லா மக்களும் என் மக்கள் தான் அப்படின்னு சொன்ன விஷயந்தான் இங்கே பிரச்சனைக்கு உள்ளாகியிருக்கு. இதைத்தான் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு சீமான் அவர்கள். இப்படி விஜயை விமர்சனம் பண்ணுறதுல சீமான் அண்ணனுக்கு எந்த பயனும் கிடையாது. ஏன்னா 15 வருஷமாக தமிழராக ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் தமிழர் கட்சியை நடத்திட்டு வராரு. ஆனால் அவரால் தமிழர்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ கூட ஆக முடியல. அதனால தான் என்னமோ தெரியல, தளபதி விஜய் அவர்கள் இது சரியான வழி கிடையாதுன்னு சூஸ் பண்ணி தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களது இரு கண்கள் அப்படின்னு சொல்லி மொத்த மக்களையும் ஒன்றிணைக்கிற முயற்சியில் ஈடுபட்டார் போல. இனி வரும் தேர்தல்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ் தேசியம் வெல்லுதா, இல்லை திராவிடம் வெல்லுதா, இல்லை தமிழ் தேசியமும் திராவிடமும் இணைந்து வெல்லுதான்னு.